ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். திஸ் இஸ் மனோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்கியங்கள் எல்லாமே நம்ம அடிக்கடி பயன்படுத்திய வாக்கியங்கள் தான். இதை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுறது இல்லை எப்படி ஆங்கிலத்தில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போது நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பலமுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கியங்கள் எல்லாமே எதை பேஸ் பண்ணி நம்ம எழுத போறோம் அப்படின்னா will be, shall be இந்த ரெண்டை வச்சு தான் எழுத போறோம். will be and shall be இந்த வேர்பை வச்சு தான் நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ண போறோம். நான் பலமுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதுல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். இருப்பேன் அப்படிங்கிறது வேர்ப். ஓகே, பலமுள்ளவனாக அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே சப்ஜெக்ட் தான் எழுதணும். ஸோ ஐ. இருப்பேன் அப்படிங்கிறது வேர்ப். இந்த வேர்ப் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா will be தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஐ வந்திருக்கு, நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, ஐ வந்திருக்கு. will be யூஸ் பண்ணுறோம். இங்கே shall be யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஐக்கு ஷாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ வில் பி, இருப்பேன், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி இருப்பேன் அப்படிங்கிறாங்கன்னா பலமுள்ளவனாக. மேபி ஃபியூச்சர்ல அவங்க பலமுள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பலமுள்ளவன்கிறதுக்கு ஸ்ட்ராங். ஐ வில் பி ஸ்ட்ராங், நான் பலமுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க பலமுள்ளவனாகவும் இருக்கலாம், இல்லை பலம் இல்லாதவனாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே ஃபியூச்சரில் அவங்க எப்படி இருப்பேன் அப்படிங்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ், ஒரு எதிர்காலத்தை குறிக்கிற சென்டென்ஸாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் தயாராக இருப்போம். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? நாங்கள். நாங்கள்ங்கிறதா இங்கே சப்ஜெக்ட். நாங்கள்னு சொல்லும்போது நம்ம சப்ஜெக்ட் என்ன எழுதணும் அப்படின்னா வி. ஓகே, வி வந்துட்டாலே நம்ம will be யூஸ் பண்ணக்கூடாது, shall be தான் யூஸ் பண்ணணும். ஸோ we shall be. ஓகே, we shall be. அப்போ நாங்கள் இருப்போம். எப்படி இருப்போம் அப்படின்னா தயாராக. ஸோ தயாராக அப்படின்னா ரெடி. ரெடினா தயாராக. ஸோ we shall be ready. நாங்கள் தயாராக இருப்போம். நெக்ஸ்ட் பாருங்க. நீ ஜாக்கிரதையாக இருப்பாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ ஜாக்கிரதையாக இருப்பாய். நீ அங்கே போனாலே என்ன செஞ்சிருவ, ஜாக்கிரதையாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ ஜாக்கிரதையாக இருப்பாய். ஸோ நீ அப்படின்னாலே நம்ம இங்கே யூ தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கிற சப்ஜெக்டுக்கு நம்ம யூ யூஸ் பண்ணுவோம். இருப்பாய் அப்படிங்கிறதுக்கு will be. யூ will be. நீ இருப்பாய். எப்படி இருப்பாய் அப்படின்னா ஜாக்கிரதையாக இருப்பாய். ஜாக்கிரதைங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கவனமாக. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கவனமாக அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜாக்கிரதையாக இருப்பாய் அப்படின்னா நீ கவனமாக இருப்பாய். அப்போ இங்கே என்ன போடணும் அப்படின்னா கேர்ஃபுல். கவனமாக இருப்பாய் அப்படின்னா கேர்ஃபுல். கவனம் இல்லாமல் இருப்பாய் அப்படின்னா கேர்லெஸ் அப்படின்னு போடணும். ஸோ நீ ஜாக்கிரதையாக இருப்பாய் அப்படிங்கிறதுக்கு யூ வில் பி கேர்ஃபுல் அப்படின்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நீங்கள் ஆபத்தானவராக இருப்பீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ யாருக்குமே ஆபத்து இல்லை, பட் நீங்கள் ஃபியூச்சரில் என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு ஆபத்தாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆபத்தானவர்களாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது. இங்கே நீங்கள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நீங்கள் தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். யூ நீ அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யூ. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி. ஓகே, யூ வில் பி. நீங்கள் இருப்பீர்கள். எப்படி இருப்பீர்கள் அப்படின்னு கேட்டால் ஆபத்தானவர்களாக. ஸோ ஆபத்து அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, டேஞ்சர். ஸோ டேஞ்சரஸ். ஸோ நம்ம என்ன எழுதணும், டேஞ்சரஸ் அப்படி தான் எழுதணும். டேஞ்சர்னு எழுதக்கூடாது, டேஞ்சரஸ். ஓகே, நீங்கள் ஆபத்தானவர்களாக இருப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு யூ வில் பி டேஞ்சர்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்டு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. நம்ம நார்மலாக நம்ம லைஃப்பில் அதிகமாக பயன்படுத்துகிற வாக்கியங்கள் தான். ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்னா என்னது, ஸ்ட்ரென்த்து, அதாவது பலம் அப்படின்னு சொல்கிறோம். ரெடி. ரெடினா தயாராக இருக்கிறது. கேர்ஃபுல். கேர்ஃபுல்னா கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கிறது. டேஞ்சரஸ். டேஞ்சரஸ்னா ஆபத்தாக இருக்கிறது. ஸோ இதில் நம்ம பயன்படுத்தின எல்லா வேர்ட்ஸுமே நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான், புதுசாக எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணல.
இதை வச்சு நம்ம எப்படி இந்த வாக்கியங்கள்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிற பேசிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஐ வில் பி, வில் பிங்கிறது வந்துட்டாலே, வில் பி ஷால் பி வந்துட்டாலே அது ஃபியூச்சரை குறிக்கிறது. எதிர்காலத்தில் நம்ம நடக்க வேண்டிய விஷயங்களை, நடக்க போகிற விஷயங்களை நம்ம சொல்கிறதுக்கு பயன்படுத்துவோம். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் வரணும்னு கிடையாது, நவுனும் வச்சு நம்மளுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதே சென்டென்ஸை நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். நான் பலமுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் எப்போதும் போல, நான் எப்போதும் போல பலமுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக நம்ம சேர்த்துருக்கிறோம். எதை சேர்த்துருக்கோம் அப்படின்னா எப்போதும் போல அப்படின்னு சேர்த்துருக்கோம். அப்போது இந்த நம்ம அடிஷ்னலாக எந்த விஷயத்த சேர்க்கிறதா இருந்தாலும் நம்ம சப்ஜெக்ட் வேர்பு எதையுமே மாற்ற வேண்டியது இல்லை. சப்ஜெக்ட் வேர்புக்கு அடுத்து தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ எப்போதும் போல அப்படிங்கிறத நம்ம எங்கே எழுதணும்? இந்த ஸ்ட்ராங்குக்கு அடுத்து எழுத போகிறோம். போல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அஸ். ஓகே, போல, அவனை போல இருக்கிறான் அப்படிங்கும்போது நம்ம அஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் போல அப்படிங்கும்போது அஸ். எப்போதும் அப்படிங்கிறதுக்கு எவர். ஓகே, எப்போதும் போல அப்படிங்கும்போது அஸ் எவர். ஸோ ஐ வில் பி ஸ்ட்ராங் அஸ் எவர். நான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணலை, நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, நான் எப்போதும் போல ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போயும் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, இனிமேலும் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாங்கள் தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு தயாராக இருப்போம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லலை, இதுக்கு முன்னாடி சொல்லலை, இப்போ சொல்கிறாங்க. நாங்கள் வெளியே செல்ல நாங்கள் வெளியே செல்ல தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியே போகிறதுக்கு அவங்க எப்படி இருக்காங்க? தயாராக இருக்கிறாங்க. ஸோ we shall be ready அப்படின்னு ஆல்ரெடி எழுதிட்டோம். வெளியே செல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெளியே அப்படின்னா அவுட், செல்ல அப்படின்னா கோ. ஸோ அப்போ கோ அவுட். இப்போ இந்த கோ அவுட்டை இந்த சென்டென்ஸோட இணைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டு கோ அவுட். டு கோ அவுட். ஓகே, வெளியே செல்ல. ஓகே, வெளியே செல்ல நாங்கள் தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வெளியே செல்ல தயாராக இருப்போம், இல்லை வெளியே செல்ல நாங்கள் தயாராக இருப்போம், எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது நம்ம தமிழில் மாற்றி நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம், மீனிங் ஒன்று தான். ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலையும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ we shall be ready to go out. நாங்கள் வெளியே செல்ல தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நீ ஜாக்கிரதையாக இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சென்டென்ஸில் எதை பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்காங்க, இல்லை யாருக்காக ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. இப்போ நீ ஜாக்கிரதையாக இருப்பாய் எந்த விஷயத்தில், இல்லை யாருக்காக, யாரை பார்த்து ஜாக்கிரதையாக இருப்பாய் அப்படிங்கிறத நம்ம இப்போ எழுத போகிறோம். நீ இவர்களிடம் ஜாக்கிரதையாக இருப்பாய். ஸோ யூ வில் பி கேர்ஃபுல். இவர்களிடம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அடிஷனலாக சேர்க்க போகிறோம். தமிழில் நம்ம இவர்களிடம் சொல்லி ஒரே வார்த்தையில் எழுதிட்டோம். ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலையும் இவர்களிடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தீஸ் கை அப்படின்னு எழுதணும். இவர்கள், தீஸ் கைஸ், இவர்களிடம்க்கு தீஸ் கைஸ் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வித். ஓகே, இவர்களிடம் வித் தீஸ் கைஸ். ஓகே, வித் தீஸ் கைஸ் அப்படின்னா இவர்களிடம். ஸோ நீ இவர்களிடம் ஜாக்கிரதையாக இருப்பாய் அப்படிங்கிறதுக்கு யூ வில் பி கேர்ஃபுல் வித் தீஸ் கைஸ் அப்படின்னு எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நீங்கள் ஆபத்தானவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஆபத்தானவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதில் அடிஷனலாக சேர்க்க போகிறது அப்படின்னா அனைவருக்கும். நீங்கள் அனைவருக்கும் ஆபத்தானவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வில் பி டேஞ்சரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை அனைவருக்கும்ங்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம். எவ்ரி ஒன், அனைவருக்கும் அப்படிங்கும்போது எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்கிறோம். அனைவருக்குங்கிறதுக்கு எவ்ரி ஒன் எழுதிட்டோம். பட் இந்த சென்டென்ஸை நம்ம கனெக்ட் பண்ண எழுதணும் இல்லையா? ஸோ டு. ஓகே, டு அனைவருக்கும். You will be dangerous to everyone.
நீங்கள் எல்லோருக்குமே எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஆபத்தானவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உள்ள சென்டென்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதையே நம்ம இந்த சிம்பிளான சென்டென்ஸ்னால் இந்த சிம்பிளான சென்டென்ஸில் அடிஷ்னலான வேர்ட்ஸை நம்ம சேர்த்துக்கிட்டே போனோம்னா அது ஒரு லாங் சென்டென்ஸாக மாறிடும். இப்போ அடுத்து பாருங்க, அவர்கள் சொகுசாக இருப்பார்கள். ஓகே, அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப என்னது லக்ஸுரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா அவர்கள். அவர்கள் அப்படிங்கும்போது தே, சப்ஜெக்ட் வந்து தே. ஸோ நம்மளுக்கு தேக்கு அடுத்து வில் பி. ஓகேவா, தே வில் பி. அவர்கள் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா சொகுசாக. சொகுசாக அப்படின்னா காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஷார்ட் ஃபார்ம் காஸ்ட்லி. தே வில் பி காஸ்ட்லி. அவர்கள் சொகுசாக இருப்பார்கள். அடுத்தது பாருங்க, ஷீலா பேய்த்தனமாக இருப்பாள். ஓகே, நல்லா இருப்பா, சம்டைம்ஸ் என்ன ஆயிடுவா அப்படின்னா பேய் மாதிரி ஆயிடுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஷீலா பேய்த்தனமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஷீலா. ஷீலா இருப்பாள் அப்படிங்கிறதுக்கு வில் பி. ஷீலா வில் பி பேய்த்தனமாக அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பேய்த்தனம். பேய்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெவில் அப்படின்னு சொல்லுவோம். பேய்த்தனமாக அப்படிங்கும்போது டெவிலிஷ். ஓகே, ஷீலா வில் பி டெவிலிஷ். அவள் பேய்த்தனமாக இருப்பாள். ஷீலா பேய்த்தனமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ராம் கடவுள் பற்று உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் எழுதும் போது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ராம். ராம் வில் பி. ஸோ நம்ம ஷேல் வந்து எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஐ வீக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஐக்குமே நம்ம பெரும்பாலும் வில் யூஸ் பண்றோம். ஸோ ராம் வில் பி இருப்பான். அதாவது ராம் இருப்பான். எப்படி இருப்பான் அப்படின்னா கடவுள் பற்று உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் பற்று அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிவ் அவுட். அவுட், டிவ் அவுட். ஓகே, டிவ் அவுட் அப்படின்னா கடவுள் பற்று. டிவ் அவுட். டெவிலிஷ் அப்படிங்கிறது வந்து நம்ம பேய்த்தனம்னு சொல்றோம். டிவ் அவுட். டிவ் அப்படின்னா என்னது, டெவிலுக்கு ஷார்ட் ஃபார்ம் டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவ் அவுட் அப்படின்னா பேய்த்தனம் நீங்கிய, அப்போ கடவுள் பற்று நிறைந்த அப்படின்னு அர்த்தம். ராம் வில் பி டிவ் அவுட். அப்போ ராம் கடவுள் பற்று உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அது மாறுபட்டதாக இருக்கும். ஓகே, நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இந்த இடம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி இருக்காது. அதுவே 10 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. கண்டிப்பா மாற்றம் வந்து மாறாதது. அப்போ அது மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுங்கிறது சப்ஜெக்ட். ஸோ இட் வில் பி. இட் வில் பி அப்படிங்கிறது அது இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா மாறுபட்டதாக இருக்கும். மாறுபட்டது அப்ப டிஃபரண்ட். இட் வில் பி டிஃபரண்ட். அது மாறுபட்டதாக இருக்கும். இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஈஸியானதா இருக்கு. இதை நம்ம எக்ஸ்டர்னலா சேர்த்து இன்னும் பெரிய சென்டென்ஸா எழுதலாம். அவர்கள் சொகுசாக இருப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அடிஷனலா சேர்க்கும் போது அவர்கள் என்னது எதிர்காலத்தில், அவர்கள் எதிர்காலத்தில் சொகுசாக இருப்பார்கள். அப்ப இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். இப்ப அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், பட் எதிர்காலத்துல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்லா சொகுசா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸை நம்ம மாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒண்ணு. எதிர்காலம்னு சொன்னாலே என்ன வந்துடணும், ஃபியூச்சர் வந்துடணும். ஸோ எதிர்காலத்தில் அப்படிங்கும்போது இன் த ஃபியூச்சர். அவர்கள் எதிர்காலத்தில் சொகுசாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு they will be costly in the future. அவர்கள் எதிர்காலத்தில் சொகுசாக இருப்பார்கள். நெக்ஸ்ட் பாருங்க, ஷீலா பேய்த்தனமாக இருப்பாள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஷீலா பேய்த்தனமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்போ அப்படி இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லல. ஸோ இப்போ ஷீலா பேய்த்தனமாக இருப்பாள். ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பேய்த்தனமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் எவ்ரி. அமாவாசை அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா
நியூ மூன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பௌர்ணமினா ஃபுல் மூன், அமாவாசை அப்படிங்கிறது நியூ மூன். ஸோ இங்கே அமாவாசை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நியூ மூன். ஓகே, இந்த இக்கும் அப்படிங்கிறதே நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இந்த. ஓகே, இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா எதிர்காலத்தில் அப்படிங்கிறது இந்த ஃபியூச்சர். ஸோ ஒவ்வொரு அமாவாசைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த எவ்ரி நியூ மூன் அப்படின்னு நம்ம எழுதணும். சென்டென்ஸ் வந்து ஷீலா ஒவ்வொரு அமாவாசைக்கும் பெய்த்தனமாக இருப்பாள் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஷீலா வில் பி டெவிலிஸ் இந்த எவ்ரி நியூ மூன் அப்படின்னு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ராம் கடவுள் பற்று உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் எதுக்காக கடவுள் பற்று உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ரீசன் என்ன அப்படின்னா குடும்பத்துக்காக. கடவுள் பற்று உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும், இதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் குடும்பத்துக்காக அப்படிங்கிறது மட்டும்தான் ஆட் பண்ணணும். காக அப்படிங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார். காக அப்படிங்கும்போது ஃபார், குடும்பத்துக்காக. யார் குடும்பத்துக்காக? அவனோட குடும்பத்துக்காகத்தான். அப்போ அதையும் சேர்த்து தான் எழுதணும். ஹிஸ் ஃபேமிலி. அவனோட குடும்பத்துக்காக அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா கடவுள் பற்று உடையவனாக இருக்கிறான். ஸோ ஃபார் ஹிஸ் ஃபேமிலி அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும். ராம் வில் பி டிவோட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. அவனோட ஃபேமிலிக்காக, அவனுடைய குடும்பத்துக்காக அவன் கடவுள் பற்று உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அது மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு எழுதுறதுக்கு நம்ம இட் வில் பி டிஃபரெண்ட். இதில் நம்ம சேர்க்க போறது மற்றவற்றில் இருந்து. அது மற்றவற்றில் இருந்து மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றவற்றில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ்ல இருந்து இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இருந்துன்னு வந்துட்டாலே நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஃப்ரம். மற்றவற்றில் இருந்து அப்படிங்கும்போது நம்ம இருந்துக்கு ஃப்ரம் போட்டுட்டோம். மற்றவற்றில் இருந்து அப்படிங்கும்போது ஃப்ரம் த அதர்ஸ். ஃப்ரம் த அதர்ஸ். ஓகே, அது மற்றவற்றில் இருந்து மாறுபட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இட் வில் பி டிஃபரெண்ட் ஃப்ரம் த அதர்ஸ். மற்றவற்றில் இருந்து மாறுபட்டதாக இருக்கும். இந்த சென்டென்ஸை என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ண போறீங்க. நீ பயனுள்ளதாக இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீ அப்படிங்கிறது யூ, இருப்பாய் அப்படிங்கிறது வில் பி. அப்போ யூ வில் பி. எஸ், பயனுள்ளதாக அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்ஃபுல். ஸோ யூ வில் பி யூஸ்ஃபுல். நீ பயனுள்ளதாக இருப்பாய் அப்படிங்கிறதுக்கு யூ வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ எனக்கு பயனுள்ளதாக இருப்பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு என்ன வரும் அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.